மாய் படத்தில் வர கோவை சல்லா மாதிரி ஹஸ்பண்டே தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய வைஃப் வந்து யாருக்கெல்லாம் அமைவாங்க? இப்போ இந்த கும்பத்தில் வச்சுக்கோங்க, 2 விதமான வாழ்க்கை இருக்கும். ஏன்னா கும்பம் வந்து சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அது. அதனால மனைவிக்கு தெரியாத ஒரு ரகசிய வாழ்க்கை கண்டிப்பாக கும்பத்துக்கு இருக்கும். அப்போ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கோவை சொல்ல மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம். இந்த துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷ வீடு தான் வரும், சரிங்களா? அதுவும் செவ்வாயுடைய பலம் தான். அப்போ என்னங்க, துளராசிக்காரங்க என்னதான் ஜாலியாக நீங்கள் சுற்றினாலும் கூட மனைவிங்கும் போது ஒரு பயம் வந்துடும். நீங்கள் செய்கிற தப்பை நியாயப்படுத்துவீங்க, அடுத்தவங்க செய்கிற தப்பை குத்தி காட்டுவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி வீடு. உங்களுக்கு பொய் பேச வராது, ஆனால் பொய் பேசினா மாட்டிக்குவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஷம். இந்த மேஷ ராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னா துலாம் வீடு தான் வரும். இந்த மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் துணிவினா உங்கள் மேலே எப்போவுமே ஒரு காதல் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இதாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணணும், நீங்கள் தவறு செய்யாமல் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு 11ஆம் வீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பாதக ராசின்னு சொல்லுவாங்க. அந்த அதிபதி சனி பகவான் நீச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையை நம்ம தான் வாழணும், மறுபடியுமா பிறந்து வாழ்றோம்னு சில தவறுகள் செய்வீங்க. அதனால தான் என்ன பண்ணணும், சில நேரங்களில் உங்களை வந்து சரிப்படுத்திக்கணும் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு துலாம் அதிகமான அன்பும் அதிகமான கோபம் தரக்கூடிய மனைவி தான் கண்டிப்பாக அமைவாங்க.